பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. யாருடைய இருதயம் இந்த வசனத்தில் இருள் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணானவர்களை குறித்து இந்த வேத வசனம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராய் இருக்கிறார்களாம். உலக படிப்பு என்னதான் நீங்கள் படித்து என்னதான் நீங்க ஞானிகளாக இருந்தாலும், என்னுடைய ஞானத்தினால எது செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லி நீங்கள் சொன்னாலும் வேதம் என்ன சொல்லுது பாருங்க, உங்களுடைய இருதயம் இருள் அடைந்திருக்குதான். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுங்க. நீ என்ன படிச்சு என்ன சொத்து சுகம் என்னதெல்லாம் சேர்த்து வைத்திருந்தாலும் உன் இருதயம் இருள் அடைந்திருந்தால் உங்களை யார் என்று வேதம் சொல்லுகிறது. 23வது வசனம் பாருங்களே. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்றால், தேவனை கனப்படுத்தவில்லை என்றால், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கவில்லை என்றால், தேவனை நீங்கள் உயர்த்தி அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவோ அவருடைய நாமத்தை சொல்லவோ நீங்கள் தயங்குகிறீர்கள். செபிக்க, வேதம் வாசிக்க, ஆராதிக்க நீங்கள் தயங்குகிறீர்கள் என்றால் உங்களுடைய இருதயம் இருளடைந்து உணர்வில்லாதவர்களாக சிந்தனையினால் வீணாய் போனவர்கள் என்று சொல்லி உங்களை ஊரும் பிராணிகளுக்கும் மிருகங்களுக்கும் கையினால் செய்த விக்கிரகங்களுக்கு உங்களை ஒப்பாக சொல்லுகிறார்கள். நீங்கள் இன்றைக்கு இந்த காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்திங்கள். ஐயோ, நான் வேதத்தை வாசிக்கல, ஜெபிக்கல, ஆராதிக்கல, கர்த்தரை குறித்து மற்றவர்கிட்ட சொல்லல, அவரோட நாமத்தை உயர்த்த நான் வெட்கப்படுறேன், மற்றவங்கள்ட்ட இயேசுவை குறித்து சொல்ல வெட்கப்படுகிறேன், வானத்தையும் பூமியை படுத்த தேவனாய் கர்த்தரை குறித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் வெட்கப்படுகிறேன். அப்பனா என்னை குறித்து தான் அந்த வசனம் சொல்லுகிறது. உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்து. அப்ப என் இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. நான் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறேன், நான் கையினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களுக்கு ஒப்பா இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை இதை கேட்கிற யாரெல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட போராட்டத்துக்குள் இருக்கிறீர்களோ உங்களை பார்த்துதான் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். தெளிவடைங்க, வெளியே வாங்க, இருளிருந்து வெளிச்சத்துக்குள்ள வாங்க. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று சொல்லி வாயினால் அறிக்கையிட்டு அவருடைய இருதயத்தில் இருந்து அவரை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிங்கள். விசுவாசிக்கிற நீங்கள் கச்சியமாக வெளிச்சத்தை காண்பீர்கள். தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுக்கிற ஞானத்தினால் உங்களை பல இடங்களில் வெளிப்படுத்துவார். அவர் கொடுத்த பரிசுத்தாவின் வல்லமையின் ஞானத்தினால் நீங்கள் எது செய்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். அது உங்களுக்கு சமாதானத்தை தரும், சந்தோஷத்தை தரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களை தொற்றிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.